என்னடி சினேகா சாப்பாடு செஞ்சுட்டியா? ம் நல்ல காலத்துலேயே நாங்களாம் நாளிப்பாள் இப்போ சொல்லவா வேணும் இவ வேற. அவன் ஜிலிண்டர் இல்லாமல் தன்னால் அவஸ்தைப்பட்டு கிடைக்கும் சாப்பாடு செஞ்சியா கூப்பாடு செஞ்சியானுங்கிட்டு. என்னடி சொல்ற? அப்ப இன்னும் நீ சோறு ஆக்கலையா? உன் மாமியா உன்னை சும்மாவா விட்டுச்சு? மண்டையில இருக்க முடியப்புறம் ஆஞ்சு விட்டுருக்கு மேடியே. என் மாமியார் சும்மா இருந்தாதே அதிசயம். நீ வேற அது வாட்டுக்கு ஆள் இந்தி எஃப்எம் மாதிரி அப்படியே புலம்பிக்கே இருந்துச்சு. நீ வாட்டுக்கு புலம்பிக்கே கெட அப்படின்ட்டு விட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு போன் போட்டு வரையில் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆளுக்கு ஒரு பிரியாணி, எனக்கு மட்டும் 2 பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். சைடிஷ்க்கு ஒரு 65 மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க போதுன்னு சொல்லிட்டேன். அதை எடுத்து வச்சு டப்பாவில் கொண்டு வந்ததை அப்படியே பாத்திரத்தில் போட்டு நான் தான் செஞ்சேன்னு அடிச்சு விட்டுருவேன் என் மாமியார்கிட்ட. பிரியாணியை பார்த்தனையுமே என் மாமி எல்லாத்தையும் மறந்துடும். அது எப்படி உங்க மாமியாவுக்கு தெரியாதா கடை பிரியாணின்னு சொல்லி? டப்பாலாம் கண்டுபிடிச்சு பண்ண மாட்டாங்களா? டேஸ்ட் வித்தியாசம் தெரியுமில்ல? அதெல்லாம் கண்டுபிடிக்காது. அதுக்கு பிரியாணினா அம்புட்டு பிரியம். அது நான் எல்லாத்தையும் செய்வேன் பிரியாணி. நான் செய்கிறதுலே கொஞ்சம் சாப்பாடுகளே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறது பிரியாணி தான். அதனால் அது தெரியும் இவ பிரியாணி நல்லா தான் பண்ணுவான்னு சொல்லி. கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. நான் டப்பா அப்புறம் கொண்டு போய் பின்னாடி குப்பையில் விட்டு வந்துடுவேன் இல்லை, அப்புறம் இந்த கிளவி கண்டுபிடிக்கும். ஆமாடி, இப்பெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கு இதை வச்சு தப்பிச்சுக்கிறாங்க பாதி பேர். சிலிண்டர் இல்லைண்டு சும்மா இருக்க நேரம் சமைக்காம இருந்தா சும்மா வீட்டில் விட்டுருவாங்களா? இப்போ எல்லாம் இதை சாக்கா சொல்லி வீட்டில் சமைக்கிறது இல்லை. பார்த்துக்க என்ன கடைகளில் சாப்பாடு இந்த இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. முந்தி மாதிரி பிரியாணி மட்டும் தான் கிடைக்குது போல. அது அவங்க எப்பயுமே விறகடுக்கல சமைக்கிறாங்களா, விறகடுப்பு வச்சு. அதனால அது மட்டும் கிடைக்குது. மற்றபடி இந்த மீல்ஸ் வெரைட்டி ரைஸ் கூட அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது போல இருக்கு. சிம்பிளாக அதை புளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி சிம்பிளாக தான் கிடைக்குது. ஒரு சாம்பார் சாதம் கூட கிடைக்க மாட்டேங்குதாம்ல. அதனால ஏதோ சனங்க அதை வச்சு ஓட்டிக்கிறதுக்கு. ஆமாம் ஃபஸ்ட்டெல்லாம் கிராமத்துகளெல்லாம் பிரியாணி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. கறி எடுத்தால் கூட குழம்புதே வைப்பாங்க. குழம்பு ரசம் சாப்பாடு, கிரேவி கூட அந்தளவுக்கு வைக்க மாட்டாங்க. சிட்டி பக்கத்தையும் பூரா பிரியாணி பிரியர்களாக இருந்தாங்க. இப்போ கிராமத்துலேருந்து சிட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் பிரியாணி தான் உசிரியே கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன செய்ய சொல்கிற? கிளவியிலேருந்து குமரி வரைக்கும் பிரியாணின்னா ஓகே அப்படின்றாங்க. அதனால நமக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதை சொல்லு. நம்ம சொன்னா ஃப்ரீயாக கொடுத்தா பெரிய பிராயிலவே குடிக்குங்க. அப்புறம் பிரியாணி வேணாம்னா சொல்லுங்க. அது சரி, உங்கள் மாமி எங்கே போயிடுச்சு? வீட்டில் இல்லையா? இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிக்கிருக்கியே நல்லா பயமில்லாமல். அது மக வீட்டுக்கு போயிருக்கு. மகளை பார்க்கறதுக்கு போயிருக்கு. ஒரு மூட்டை நிறைய சாமானை கட்டிட்டு கிளம்பிருச்சு. போயிட்டு வரட்டுன்னு விட்டுட்டேன். சாமான் போனால் போகுது, 2 நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அது வர வரைக்கும். அதனால நானே கொஞ்சம் அதுன்னு வாங்கி கொடுத்து அமுச்சு விட்டேன். போயிட்டு வா தாயேன்னு. அப்படியா? அதே ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியா? இல்லாட்டினா வீட்டில் ஒரு எட்டி எட்டி பார்த்துக்கே இருப்பிய உங்கள் மாமியா வருதாண்டு. என்னடா மேடம் போட்டு பிரியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காண்டு பார்த்தா இதே விஷயமாக்கும். ஆமாம் ஆமாம், எல்லாருமே நேரம் 30 தடவை கூப்பிட்டுருக்காது. அடியே செவந்தி செவந்தி செவந்திட்டு. எங்கடா நெட்டச்சியை காணா வீட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா இந்த ஒற்றை குச்சி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பிறந்து வச்சு திரளாகும். இவ நம்மளை பற்றி குறை சொல்லுவா, அவ மாமியை பற்றி குறை சொல்லுவா. இந்த மருமகளுக்கு மாமியாரை பற்றி குறை சொல்லாட்டினா தூக்க வராது போல இருக்கே. சோறுதிங்காம கூட இருந்துருவாளுக போல. மாமியாரை பற்றி பிறந்து வச்சாமல் இருக்க மாட்டாளுக போலயே. எப்படியாவது கூட சின்னதை வச்சுக்காவாரு. அவன் மூஞ்சியோ முகர கட்டின்னு சட்டை விட்டுருக்காவாரு. சட்டை கையிடாத சட்டை. அவள்லாம் மாமியா சரியில்லை. அவள் மாமியா நான் கூட்டாளியாக இருந்தால் பிடிச்சி கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. ஏ சினேகா, அங்கே வேறு உன் மாமியா வருது. நைஸாக அங்கேயே நின்று ஒட்டு கேட்குது. வர என்ன பேசுகிறோம்? சரியான ஆளாக இருக்கும் போல. அதான் அதுக்கு பாம்புக்காது நல்லா காதை தீட்டி வச்சு கேட்கணும்னா அவசரம்னு கேட்டு போகுது. நமக்கு நான் பயமா? நான்லாம் பயப்பட மாட்டேன் உனைய மாதிரிலாம். எம்புட்டு திமிரு இருந்தா அந்த ஒற்றை குச்சியே அவள் முன்னாடியே நம்மளை எம்புட்டு இலக்காரமாக பேசுகிறாவர். இருவாரே. ஏய் என்னாடியே சமைக்கிறதா இல்லையா? வீட்டில் கஞ்சியும் காய்ச்சாம தண்ணியும் காய்ச்சாம உட்காந்துட்டு கதை வடிச்சு கிடக்க காலையிலேயேவா? எத்த யார் சொன்னால் சமைக்கலண்டு? நீங்கள் வாட்டுக்கு எதையும் பார்க்காம பேசாதீங்க. நான் காலையிலே எழுந்திரிச்சு சிக்கன் பிரியாணி ஓட்டு தால்ச்சா செஞ்சு சிக்கன் 65 செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். என்னது சிக்கன் பிரியாணி ஓட்டு 65 போட்டியா? ஒரு வாடகை முள்ள வீட்டுக்குள்ள ஒரு குக்கர் விசில் சத்தம் கேட்கல, ஒன்றும் கேட்கல. எப்படி வாட வரும்? அந்த நேரத்தில் இன்னும் பிரியாணி வாங்கிட்டு வரவே இல்லையா? வாங்கிட்டதுக்கப்புறம் வாட அடிக்கும். என்னது என்ன சொல்கிறாவ? என்னம்மா பிரியாணி வாங்கிட்டு வரணுன்றா? அது ஒன்றும் இல்லத்த. அவங்க சித்தி மக வாராளாம் ஊர்லேருந்து. அவங்க வீட்டுக்காரு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாராம். அவன் சித்தி மக வெறும் பிரியாவான். பிரியாவுக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாராம். அதே நீ எதுக்கு வாங்குற? நான் தான் பிரியாணி செஞ்சுருக்கேன் தாரண்டின்னு சொல்லி சொன்னேன். எப்பா பயங்கரமான ஆள் இந்த சினேகா. எப்படி குழப்பி விட்டுட்டா? நமக்கே ஒன்றும் புரியல. அந்த கிழவிக்கு என்னது புரிய போகுது? அது என்னவோ சாப்பாடு செஞ்சுட்டேன் வச்சுட்டேன்றியே, விசில் சத்தமே கேட்கலையே. அப்புறம் இங்கிட்டு பிரியாணி செஞ்சேன் பண்ணியே. எத்த எப்பயும் குக்கர்லேயே தானே வைப்போம். அன்றைக்கி தம் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதான் வெளியில் வாடையும் வரல சத்தமும் வரலத்த. யூடியூப்பில் பார்த்து செஞ்சு பார்த்தேன்த்த. கொஞ்ச நேரம் தம் ஆகணும். இப்போ திறக்கக்கூடாதுத்த. மூடி வச்சுருக்கேன். திறந்தோம்னா பதம் போயிடும். அப்புறம் அரிசியாக இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவான். என்ன சமாளி செஞ்சிருப்பாளோ? இருக்கும் பிரியாணி நல்லா தானே செய்வா. அதனால சரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருப்பா. சாப்பிட்டு பார்ப்போம். பரவாயில்ல, சிலிண்டர் இல்லாத நேரத்தில் பிரியாணி செஞ்சிருக்காளே, அதே பெரிய விஷயம்.
ரொம்ப பேசக்கூடாது, அப்புறம் பிரியாணி அளவை கம்மி பண்ணி போடுவா. எதா சாப்பிட்டு பேசுவோம். நான் சொல்லலை பிரியாணின்னு எப்படி தலையை கவுந்துக்கிட்டு யோசிக்குது வாரியா மாமியா. இதுக்கப்புறம் பாரு புள்ள பூச்சி மாதிரி கம்முன்னு போகும், எதுவுமே பேசாது. ஆமாடி, நீ சொன்னது கரெக்டுதான் போல. கிழவிக்கு அல்வா கொடுக்கறதுக்கு பதிலாக பிரியாணி கொடுத்துடலாம் போல இருக்கு, ஈஸியாக ஏமாத்திடலாம் போல. சரி சரி, எனத்தையோ ஒன்று சாப்பிட வேண்டியது. சிலிண்டர் நேரத்தில் சிக்கனமாக வச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியது. சோறு குழம்பு கூட்டு பொரியல் வச்சா சிலிண்டர் காலி ஆகி போயிடும். இது நல்ல விஷயம்தான். இப்படி பிரியாணி போட்டு காவச்சாத மாதிரி வச்சிடுறது, வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிரும்ல. ஐயோ ட்ரம்பு ட்ரம்பு சூப்பரியா, ஒன்னாலதான் இப்பெல்லாம் அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றேன். இல்லாட்டினா இந்த ஒற்றை குச்சி வைக்கணும்டா 1008 பஞ்சப்பாட்டு பாடுவா. கறி வாங்கணும்ட்டு வா, அது வாங்கணும்ட்டு வா, இது வாங்கணும்ட்டு வா. இப்பெல்லாம் வேலை சிக்கனப்படுத்துறேன்னு சொல்லி அடிக்கடி பிரியாணி எங்கள் வீட்டில் நடத்து ட்ரம்மு நீ வாழ்கையா. பாத்தியாடி, அவன் தன்னால பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, சிலிண்டர் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு என்ன அவஸ்தைப்பட்டு கிடக்காங்க. இது பாத்தியா, ஒரு வாய் பிரியாணிக்காண்டி ட்ரம்பு வாழுக சொல்லிட்டு போகுது. ஊருக்குள்ள அடியை போட போறாங்க மாமியாவை. இதுக்கு பேர் தாண்டி ஊர் ரெண்டு விட்டு கிடந்தா கூத்தாடிச்சு கொண்டாட்டம்ன்றது. அது உன் மாமியாவுக்கும் சரியா இருக்கும் போல. சரிடி, நானும் போய் வேலையை பார்க்குறேன். எங்கள் மாமா பிரியாணி வாங்கிட்டு வருவார், பாத்திரத்தெல்லாம் கழுவி ரெடியாக வைக்கிறேன். அந்த கிளவிட்ட சொன்ன மாதிரியும் ஒரு சட்டியில் ஓட்டு அதை கொட்டி தம் போடுற மாதிரி சீனை போடணும். நான் போய் வேலையை பார்க்குறேன். ஏண்டி உங்க மாமியாட்ட சொன்னீங்க எனக்கு பிரியாணி தரேன்டி, நெசமலே தருவியா? ஒரு பேச்சுக்கு சொன்னா இவ நெசமொழியே பிரியாணிக்கு பங்குக்கு வந்துட்டாளே. எஸ்கே புடி சினேகா. அடிப்பாவி, பிரியாணி கேட்டதுக்கு சிட்டா பறந்துட்டாளே. குடும்பமே பிரியாணினா ஆளை கொண்டு வாங்கி ஒளியே. பாத்தியா இந்த மனுஷனை, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. பாத்தியா, லீவு போட்டுக்கிட்டு வெளியில கூட்டு போறேன்னு சொல்லிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாரு. குழந்தை பையா எந்திரி குழந்தை பையா, நேரம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும்ல. சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். ஏய், இன்னைக்கு லீவ்ல எப்படி வேலைக்கு போவேன்? ஏமாத்த பாக்குறியா? தெரியுதுல லீவுன்னு. இன்னைக்கு வெளியில போலான்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க, நேரம் ஆகுதுல. நான் எந்திரிச்சுனா ஒரு நிமிஷம் கிளம்பிடுவேன். நீ கிளம்பிட்டியா? ஃபர்ஸ்ட் நீ ரெடி ஆகு, அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு டக்குன்னு குடிச்சிட்டு பேண்ட் சட்டை மாத்தினா 2 நிமிஷம் தான். ஹலோ, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ரெடி ஆகி தானே வெயிட் பண்றேன். பாருங்க, புடவெல்லாம் கட்டி வச்சு நகை போட்டாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நீங்க கிளம்ப வேண்டியதுதான். அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? அத்தைதான் வாரேனாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வரலன்ட்டாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கம்மான்ட்டாங்க. அப்படியா? அம்மா வரலன்ட்டாங்களா? சரி சரி, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதனால வரலன்னு இருப்பாங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு கிளம்பிட்டுமா? பிச்சு புடியும் பிச்சு 5 நிமிஷம் டிவிங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப கோட்டை விட்டு தூங்கிடுவீங்க. ஒழுங்கு வந்துச்சு, குளிச்சு கிளம்புங்க. சீதா, சரி சரி, 5 நிமிஷம் தான். நான் இப்போ போயிட்டு திரும்ப வருவேன். அப்புறம் ஃபோன் போட்டாங்களா அத்தை? என்ன சொன்னாங்க? உங்க அத்தை ஃபோன் போடாட்டினா அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சனமே கூப்பிட்டாங்க. என்ன தம்பி வேலை போயிடுச்சுனாங்க. இல்லை இன்னைக்கு லீவு, இன்னைக்கு வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே எங்கே போறீங்கன்னுச்சு. அப்புறம் என்ன சொன்ன? நானே சும்மா லைசன்ஸ் ரெனிவல் பண்ணணும், அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். உடனே வெளியில் போனோம்னா அவ்வளோதான். நம்ம இருக்கும்போது எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்க, இவங்களா ஜாலியாக சுற்றுறாங்களேண்டு அதுக்கு வேற அடிச்சுக்கிறோம். அதனால லைசன்ஸ் ரெனிவல் பண்ண ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிவிட்டேன். சூப்பர் சூப்பர். சூப்பர்லாம் கிடக்கட்டும், டக்குனு ரெடி ஆகுங்க. நான் போய் சாப்பாடு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். வெளியில் போய் சாப்பிட்டா நமக்குலாம் ஒப்பாது. கடை சாப்பாடு நல்லாவே இருக்க மாட்டேங்குது, சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குது, கிருகிருன்னு வந்துடுது. நான் 2 பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சிடறேன், டக்குனு கிளம்புங்க. இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணா ஆஃப் பண்ணுறதே இல்லை, அப்படியே எங்கள் பாரு ஓப்பன்லேயே இருக்கு பாரு. செல்லாம் ஒரு டீ மட்டும் கொண்டு வச்செல்லாம் குடிச்சிட்டு அப்படியே குளிக்க போறேன். சரி சரி, கொண்டு வரேன். குடிச்சோன்னே குளிக்க போனோம். என்னத்த கேஸ் இல்லைன்னு தன்னால பொம்பளைய புலம்புறாக. நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் புது விதமா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்களா? அதை விட்டுப்புட்டு சும்மா போய் விறகெடுத்து அதை போய் எரிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டு இப்படி செஞ்சுட்டு போக வேண்டியதானாங்கிட்டு. என்ன செய்யறா இவ? ஏ அம்சா, என்னடி பண்ற? பார்த்தா என்ன பண்ணுற மாதிரி தெரியுது. உங்களுக்கு காஃபி போட்டுக்கிருக்கேன். என்னடி சொல்ற? காஃபி போடுறியா? பிறவி பைத்தியமே, மெழுகுவத்தி 3 ஏற்றி வச்சு அதில் சட்டி ஊற்றி வச்சு பால் ஊற்றி வச்சிருக்க. என்னடி பண்ற நீயே? ஐயா, யார் அந்த ஆளு? விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிய காலில் இருந்துச்சு சீதைக்கு ராமன் சித்தப்பேன்னு சொன்ன கதை அவ்வளோ இருக்கு. இப்போ தானே சொன்னேன் காஃபி ஓட்டுக்கிருக்கேன், அதுக்கு பாலை வச்சுக்கிட்டு இருக்கேன்டு. ஏண்டி, இந்த 3 மெழுகுவத்தி ஏற்றி வச்சு இந்த தீயில என்னைக்கு இந்த பால் காஞ்சு காஃபி ஓட்டு நான் குடிச்சு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு? அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஏகப்பட்ட மெழுகுவத்தி வாங்கி வச்சுருக்கேன். டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிச்சிருவேன். 3 அடுப்பு இருக்குல்ல, இப்போ முதல்ல காஃபியை ஒரு அடுப்பில் போடுவேன். இப்போ 3 அடுப்புலையும் மெழுகுவத்தி பற்ற வச்சேன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒன்றில் சாப்பாடு, ஒன்றில் குழம்பு, ஒன்றில் பொரியல், கூட்டுன்னு செஞ்சு முடிச்சிருவேன். ஏண்டி அம்புட்டு விறகு கிடக்கு, வெளியில விறகு வச்சு டக்குன்னு வேலையை முடிப்பியா? என்னடி இது சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாட்டுத்தனம் பண்ற மாதிரி பண்ணிட்டு கிடக்க. நான் ஆஃபீஸுக்கு போறதா இல்லையா? விறகு கிடக்கு, யாருக்கு விறகு வச்சு எரிக்க தெரியும்? எனக்கெல்லாம் அதெல்லாம் எரிக்க தெரியாது. விறகு அடிச்சுட்டு இங்கே பூரா அப்புறம் கறியாக்கி இங்கே கறியாக்கி நான் அசிங்கமாகணுமா? நானே இப்போ தான் பேசு பார்க்கலாம் போட்டு நல்லா ஒரு பழன்னு தேசஸ் ஆகிருக்கேன்.
திரும்ப நான் கருப்பாகணுமா அப்படியே ஒரு மாதிரியா? அங்கிட்டு போவீங்களா? அப்படி தேவைன்னா உங்கள் ஆத்தாளை கூட்டுக்கு வந்து வச்சு விறகடுப்பை சோறாக்கி தர சொல்லுங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த மகை வீட்டுக்கு போகட்டும். ஏண்டி உனக்கு தேவைன்னா என் தம்பி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவேன், தேவையில்லைன்னா வேலை செய்யணும் மட்டும் எங்க அம்மாவை அங்க கூப்பிடுவேன். எங்க அம்மா என்ன நினைச்சு உங்க வீட்டு வேலைக்காரிங்க பாத்தியா? விளக்கமாத்த எடுத்துச்சுன்னா வேற பேர் வச்சு விட்டுரும், தெரியுமில்ல அதை பத்தி. ஓஹோ, அப்படியா? வேறு பேரில் வைக்குமா? எனக்கு கூட அம்சான்றது கொஞ்சம் பழங்காலத்து பேர் மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதாவது கூட புதுசாக டீசெண்டாக பேர் செலக்ட் பண்ணி வைக்கிறேன், அதை கூட வைக்க சொல்லுங்கள். பைத்தியக்காரி இவ கூட பேசிக்கிறோம்னா நம்மளும் பைத்தியம் ஆயிருவோம்டா சாமி. அடப்போயா, உனக்கு பொறாம நம்ம பொண்டாட்டி நம்மளோட அறிவாளியாக இருக்காளே, எப்படியெல்லாம் யோசிக்கிறான் பாரு அப்படின்ட்டு பொறாம, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, உன் அறிவாளித்தனத்தை மகாபலிபுரம் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்கப்போ. அவர் கிடக்காரு, அவர் அப்படித்தான் எந்த நாளும் பண்ணாதிக்கிட்டே இருப்பார். என்னங்க சகோதர சகோதரிகளே, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சிலிண்டருக்கு? எங்கள் வீட்டிலலாம் சிலிண்டர் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. தரவே மாட்டேன்றாங்க. கேட்டால் 45 நாள்ன்றாங்க. புக் பண்ண அதுக்கப்புறம் 10 நாள் 15 நாள் இழுத்தடிக்கிறாங்க. ரொம்ப அவஸ்தையாக போயிடுச்சுங்க. அதான் புதுவிதமான அடுப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன அடுப்பு இருக்கோ அந்த அடுப்புக்குள்ளே மெழுகுவத்தி ஏற்றி வச்சு அது மேலே சட்டியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் அதில் தான் காஃபியெல்லாம் போடுறேன். இதுக்கப்புறம் தான் சாப்பாடு ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். பெரிய பெரிய சைஸ் மெழுகுவத்தி வாங்கிட்டு வந்து நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் அறிவாளி தான் பேசிக்காகவேவும், கொஞ்சம் நல்லா யோசிப்பேன். அது எங்கள் வீட்டுக்காரரு கொஞ்சம் பொறாம, அதனால தான் என்னை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்களாம் எப்படி சமைக்கிறீங்க, வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.